ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ஞானயோகம். மனதை சீராக்குவது எப்படி? புறப்பொருட்கள் மூளையில் செயல்படுகின்றன. புலன் உணர்வுகள் புலன்களின் மூலம் மூளையை அடைகின்றன, மனதை கிளர்ச்சி அடைய செய்கின்றன. இப்போது பொருட்களை பற்றிய உணர்வு உங்களிடத்தில் இருக்கிறது. இந்த உணர்வு புறத்தே புலன் உணர்வுகள் மூலமாகவும் ஏற்படலாம், அல்லது நினைவின் காரணமாக உள்ளுக்குள் ஏற்படும் தூண்டுதல் மூலமாகவும் ஏற்படலாம். உட்செல்லும் தூண்டுதல் என்றால் வெளியிலிருந்து மூளைக்கு கொண்டு செல்லும் தூண்டுதல் ஆகும். ஒரு தூண்டுதல் என்பது மனதின் அடித்தளத்தில் ஏற்படும் விழிப்பு ஆகும். ஒரு புலன் உணர்வின் மூலம் ஏற்படும் விழிப்புகளின் இணைப்பு சிக்கலானது. நீங்கள் தியானம் செய்து புலன்களின் காரணமாக மனதின் அடித்தளத்திலிருந்து ஏற்படக்கூடிய விழிப்புகளை பற்றிய கவலைப்படாதீர்கள். குறுக்கிடும் மற்ற விஷயங்கள், கருத்துக்களின் நினைவுகள் இவற்றுடன் ஒப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். கடவுள் அல்லது ஆத்மாவை பற்றிய ஒரே கருத்தில் மனதின் சக்தி முழுவதையும் ஒருநிலைப்படுத்துங்கள். வேறு எந்த கருத்துடனும் அதனை ஒப்பு நோக்காதீர்கள். மற்ற அனைத்து மனப்பதிவுகளையும் கருத்துக்களையும் தவிர்த்து விடுங்கள். மனதின் அடித்தளத்தில் ஏற்படக்கூடிய செயல்களால் விளையும் சிக்கல்களை தவிர்த்து விடுங்கள். மனதை ஒரே கருத்தில் நிலைப்படுத்துங்கள். மனதின் மற்ற செயல்களுக்கு திரையிடுங்கள். இப்போது மனம் ஒரே கருத்தில் மட்டுமே முழுமையாக நிலைத்திருக்கும். இப்போது தியானத்தில் நிலைத்திருக்கலாம். எண்ணம் மீண்டும் மீண்டும் ஏற்படுகிற போது அது தூய்மை அடைகிறது. அது போல ஒரே கருத்தில் மனதை செலுத்துவதன் மூலம் மனதை பிரித்து எடுத்தல், ஒருநிலைப்படுத்துதல், தியானத்தில் ஈடுபடுத்துதல் ஆகியவை பூரணமாக நிகழும். கீதையில் பின்வரும் சொற்கள் அடிக்கடி வருவதை நீங்கள் காணலாம். அனன்ய சேத்தக மச்சித்தக நித்திய யுக்தக மன்மனக ஏகாக்ரம் மனகக சர்வ பாவ. உங்கள் மனதை முழுமையாக 100க்கு 100 இறைவனிடத்தில் செலுத்த வேண்டும் என்பதை இந்த சொற்கள் உணர்த்துகின்றன. மனதின் ஒரு கதிர் புறத்தே ஓடினாலும் இறை உணர்வு பெற முடியாது. உங்கள் மனம் அலைப்பாய்ந்தால் நீங்கள் மன அமைதி பெற முடியாது. மனம் அலைப்பாய்வது ரஜோகுணம். அலைப்பாயும் மனதில் ஆசை ஒட்டி கொண்டிருக்கிறது. மன அமைதி பெற விரும்பினால் பற்றற்ற தன்மை, இறைவனிடத்தில் ஆத்ம சமர்ப்பணம் செய்தல் ஆகிய பண்புகள் மூலம் உலகியல் ஆசைகளை நீங்கள் அழிக்க வேண்டும். நன்னெறியை கடைபிடிக்காத மனதில் தியானம் செய்ய முயற்சிப்பது பலமில்லாத அஸ்திவாரத்தின் மீது கட்டிடம் கட்டுவதற்கு சமம். நீங்கள் கட்டிடத்தை கட்டலாம், ஆனால் அது நிச்சயமாக இடிந்து விழும். நீங்கள் பல ஆண்டுகள் தியானம் செய்யலாம், ஆனால் உங்களிடத்தில் நன்னடத்தை இல்லை என்றால் தியானத்தின் மூலம் எந்தவித நற்பயனும் விளையாது. நீங்கள் வீழ்ச்சி அடைவீர்கள். தியானத்திலும் சமாதியிலும் வெற்றி பெற நீங்கள் விரும்பினால் நல் ஒழுக்கத்தின் மூலம் மன தூய்மை பெற வேண்டியது மிக மிக முக்கியம். தியானம் செய்வதற்கு முன்பாக வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் விவேகமுடையவராக இருக்க வேண்டும். அப்போதுதான் தியானத்தில் நீங்கள் வெற்றி பெற முடியும். நடைமுறையில் தியானம் செய்கிற நேரத்தை விட அதற்கு ஆயத்தம் செய்யத்தான் அதிக நேரம் ஆகும். தீய எண்ணங்களை துரத்துங்கள், நல்லதையே எண்ணுங்கள். நல்ல எண்ணம் தீய எண்ணத்தை வெற்றி கொள்கிறது. நீங்கள் நல்ல எண்ணம் உடையவராக இருக்கிற போது தியானத்தில் எளிதாக ஈடுபட முடியும். மனம் புலன்வழி பொருட்களில் லைத்திருக்கிற வரை உலகம் உண்மை என்ற கருத்து நிச்சயமாக வலுப்பெறும். ஆனால் மனம் இடையறாத ஆத்மாவில் லைத்திருந்தால் உலகம் ஒரு கனவு என தோன்றும். மனதில் தோன்றும் எண்ணங்களின் அடிப்படையிலிருந்தும் பல்வேறு பயனற்ற கற்பனைகளிலிருந்தும் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். ஆத்ம சிந்தனையில் இடையறாது ஈடுபடுங்கள். இடையறாது என்ற சொல்லை குறித்து கொள்ளுங்கள், இது முக்கியம். அப்போதுதான் ஆன்ம ஞானம் ஏற்படும். சித்தாகாசத்தில் ஞான சூரியன் உதயமாவான். கலங்கிய நீரை சுத்தப்படுத்த தேத்தாங்கொட்டையை போட்டு தேய்க்கிறார்கள். அதுபோல வாசனைகள், தவறான கற்பனைகள் இவற்றால் கலங்கப்பட்டிருக்கும் மனதை பிரம்ம சிந்தனையின் மூலம் தூய்மைப்படுத்த வேண்டும். அப்போதுதான் உண்மை ஒளி உண்டாகும். இரு முயல்களை விரட்டிச் செல்கிற ஒரு மனிதன் ஒரு முயலையும் பிடிக்க முடியாது. மாறுபட்ட 2 எண்ணங்களுக்கிடையே ஊசலாடுகிற மனிதன் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது, வெற்றி பெற முடியாது. ஒரு மனிதனிடத்தில் 10 நிமிடங்களுக்கு தெய்வீக எண்ணங்களும் 10 நிமிடங்களுக்கு உலகிய போராட்ட எண்ணங்களும் இருந்தால் அந்த மனிதனால் இறைஞானம் பெற முடியாது. நீங்கள் தீவிர தன்மை, பலம், ஒருநிலைப்பட்ட மனம் ஆகியவற்றுடன் ஒரே முயலை துரத்தி சென்றால் நீங்கள் அதனை நிச்சயமாக பிடிக்கலாம். எப்போதும் தெய்வீக எண்ணங்கள் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அப்போது நீங்கள் விரைவில் இறைவனை உணர்வது உறுதிப்படும். தண்ணீரல், உப்பு, சர்க்கரை இவற்றை போட்டு கரைப்பது போல மனதில் கடவுளை பற்றிய எண்ணங்கள், தெய்வத்தின் சிறப்பு சாநித்தியம், ஆன்மாவை விழிப்புறச் செய்யும் தெய்வீக எண்ணங்கள்
ஆகியவற்றை கலந்து கரைக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் தெய்வீக விழிப்பு உணர்வு பெறுவீர்கள். நிதித்தியாசனத்தில் தியானத்தில் நீங்கள் சஜாத்திய விடுத்தி பிரவாகத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். பிரம்மம் அல்லது தெய்வம் பற்றிய எண்ணம் வெள்ளம் போல பெருகி வருமாறு செய்யுங்கள். விஜாத்திய விருத்தி திரஸ்காரம் செய்க. பொருட்களை பற்றிய எண்ணங்களை அகற்றுங்கள். விவேகம் மற்றும் சிந்தனையின் மூலம் அவற்றை விரட்டுங்கள். துவக்கத்தில் போராட்டம் இருக்கும். அது ஒரு சோதனை. நாளடைவில் படிப்படியாக நீங்கள் பலம் பெறுகிற போது, தூய்மையும் தெய்வீக எண்ணமும் உங்களிடத்தில் நிறைந்து வருகிற போது நீங்கள் எளிதாக சாதனை புரியலாம். ஒன்றுபட்ட வாழ்வில் நீங்கள் உவகை கொள்ளுகிறீர்கள். ஆத்மாவிலிருந்து நீங்கள் பலம் பெறுகிறீர்கள். விஷய விருத்திகள் மங்கி மறையும் போது ஆன்மீக பலம் பெருகுகிறது. மனம் ஒரு நிலைப்படுகிறது. ஏகாக்கிரத. உலகியல் எண்ணங்களை உங்களால் எவ்வளவு நேரம் திரையிட்டு மறைக்க முடியும் என்பதை தியானத்தின் போது கவனியுங்கள். மனதை விழிப்புடன் கவனியுங்கள். அது 20 நிமிடங்கள் என்றால் அதனை 30 அல்லது 40 நிமிடங்களாக அதிகப்படுத்துங்கள். மேலும் படிப்படியாக இந்த நேரத்தை 2 அல்லது 3 மணி நேரமாக அதிகப்படுத்துங்கள். மீண்டும் மீண்டும் இறைவனை பற்றிய எண்ணத்தையே மனதில் நிரப்புங்கள். இடையறாத பயிற்சியின் மூலம் மனதை கட்டுப்படுத்தலாம். மனதில் எப்போதும் தெய்வீக எண்ணம் குடிகொண்டிருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் முயற்சியில் தளர்ச்சி ஏற்பட்டால் சோம்பேறித்தனமான எண்ணங்கள் உடனே உள்ளே புகுந்துவிடும். இடையறாத பயிற்சியின் மூலம் மனதை எளிதாக கட்டுப்படுத்தலாம். இடையறாத தியானம், மிதமான உணவு இவற்றின் மூலம் சமாதி நிலையினை அடையலாம். எரியும் அடுப்பில் ஒரு இரும்பு துண்டை வையுங்கள். அது நெருப்பாக சிவந்து காட்சி அளிக்கிறது. அடுப்பிலிருந்து அதனை எடுத்து விடுங்கள். இப்போது அதனிடம் சிவப்பு நிறத்தை காண முடியாது. அது எப்போதும் சிவப்பு நிறத்துடன் இருக்க வேண்டுமானால் அதனை எப்போதும் நெருப்பில் வைத்திருக்க வேண்டும். அதுபோல மனதில் பிரம்மஞானம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் இடையறாத தீவிர தியானத்தின் மூலம் மனதை எப்போதும் பிரம்மஞானம் என்னும் தீயில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும். பிரம்மானந்தம் பெருகிட செய்ய வேண்டும். அப்போதுதான் நீங்கள் சகஜ நிலையினை இயல்பான நிலை அடைவீர்கள். சாதாரணமாக உட்காருங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பார்வையை உள்முகமாக திருப்புங்கள். மனதின் கதிர்களை உள்ளே இழுத்து கொள்ளுங்கள். எண்ணங்களுக்கு திரையிடுங்கள். ஆத்மா அல்லது பூரண பொருள் மீது தியானம் செய்யுங்கள். ஓம் என்ற மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள். ஓம் என பாடுங்கள். ஓம் என்பதின் பொருளை உணர்ந்து அனுபவியுங்கள். மனதில் ஓம் என்று ஜபம் செய்யுங்கள். மனம் அதன் கேந்திரம் அல்லது ஆதாரத்தை நோக்கி இப்போது செல்லும். நீங்கள் இப்போது உடலை முழகை மறந்து விடுவீர்கள். சுவாசம் மெதுவாக நிகழும். நாசி துவாரங்களுக்கு இடையில் சுவாசம் நிகழும். இதயத்தில் மகிழ்ச்சியும் பேரானந்தமும் பொங்கி பெருகும். தெய்வீக அமுதம் பெருகி வரும். உங்களுக்கு திருப்தி ஏற்படுகிற வரையில் அதனை பருகுங்கள். அமர நிலையினை அடையுங்கள். தெய்வீக அமைதியும் நிலையான சாந்தியும் உங்களிடத்தில் குடிகொண்டிருக்கும். அமைதி என்னும் கடலில் ஆழ்ந்து மூழ்கி விடுங்கள். சுதந்திரமாக நீந்தி மகிழுங்கள். அது ஒரு சிறப்பான மகிழ்ச்சிக்குரிய நிலை. பேரானந்தம் தரும் சுதந்திரம். அது ஒரு அற்புதமான பூரண தன்னிறைவு நிலை. பழைய தீய பழக்க வழக்கங்களுக்கும் புதிய சாத்வீக பழக்க வழக்கங்களுக்கும் இடையில் நிகழும் போராட்டம் இப்போது ஒரு முடிவுக்கு வரும். சத்வகுணம், ரஜோகுணம், தாமச குணம் இவற்றிற்கிடையில் நிகழ்ந்து வந்த நிரந்தர போராட்டம் இப்போது ஓய்ந்துவிடும். கட்டுப்பாடாமல் அழைந்த மனம் இப்போது அடங்கி ஒடுங்கும். தீய எண்ணங்களுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் இடையிலான போராட்டம் இப்போது ஓய்ந்துவிடும். உணர்ச்சி வேகமும் மனகொதிப்பும் முற்றிலும் மறைந்துவிடும். ஆத்மாவில் நிரந்தரமாக நிலைத்திருக்கும் வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் உற்சாகம் தருவதாகவும் இருக்கிறது. தெய்வீக வாழ்க்கை எவ்வளவு இனியதாகவும் அனுபவிப்பதற்கு ஆனந்தமாகவும் இருக்கிறது. இதனை அனுபவத்தில் உணர்ந்து சுதந்திரமாக இருங்கள். ஓம் தொடரும்.